கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி பேசுங்க ரசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சண்டேவும். ஸோ இந்த சண்டே நல்லா கலர்ஃபுல்லான கேர்ள்ஸ் கூட வந்திருக்கோம். ஸோ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நான் விடுகதையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கும் அவங்க என்ன மாதிரி நான் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ஆன்சர் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சி போயிடலாம். ஹாய் கேர்ள்ஸ், எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? நான் பிகாம் படிக்கிறேன். பிகாம் சிஏ தேர்ட் இயர். என் பேர் காவ்யா. காவ்யா, ஓகே. விடுகதைலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா எல்லாருக்கும்? ஏதோ கொஞ்சம் 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 கொஞ்சம். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் விடுகதை தெரியுமா? பச்சை ராணிக்கு வெள்ளை வெள்ளை முத்துக்கள். ரொம்ப புதுசான ஒரு விடுகதை. வேண்டக்கா தானே? சரி, ஓகே. நான் ஒரு விடுகதை கேட்குறேன். வெளியே வெள்ளி உள்ளே தங்கம் என்னவா இருக்கும்? எங்கேயோ கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. வெள்ளி தங்கம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் வெளியே வெள்ளி உள்ள தங்கம் என்னவா இருக்கும்? கெஸ் 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 பண்ணு. அப்படி ஏதாவது நீங்கள் ஏதாவது க்ளூ தாங்களேன். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் சொன்னா தானே? முட்டைன்னு நினைக்கிறேன். அதனால முட்டைன்னு சொன்னீங்க. ஒயிட் கலர் இருக்கா, உள்ளே வந்து ப்ளூ சாரி ப்ளூ கலர்ல இருக்குதா? முட்டை முட்டை. அதுனா அவதார் குட்டியோட முட்டையா? ஓகே, கரெக்டான ஆன்சர். பட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, தப்பிச்சிட்டீங்க நீங்கள். சரி, அடுத்து விடுகதைக்கு யார் ரெடியாக வரீங்க? யார் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்? என்னம்மா எல்லாருமே உண்மையாக சொல்கிறாங்க? வாம்மா, என்னம்மா ரொம்ப பண்ணுறீங்க? ஃபேன் ஃபாலோவர்ஸ். அப்படியா? என்ன நீங்கள் அப்படி சாதிச்சிருக்கீங்க? ஏதோ சாதிக்கல, இப்படி உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு விடுகதை கேட்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. என்னம்மா இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு விடுகதை தெரியாதுன்றீங்களே? ஃபேன்ஸ், அதனால தான் ஃபேன்ஸு அதான் சொல்கிறாங்க பாருங்க பின்னாடி. சரி, ஓகே. உங்களுக்கு என்ன விடுகதைன்னு பார்த்தீங்கன்னா, காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், என்னவா இருக்கும் அது? யானையா? ஒரு கெஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 3. யானை சொன்னேனே. யானை எப்படிம்மா காலில் தண்ணி குடிச்சு தலையில் முட்டையிடும்? அதுவும் தலையில் முட்டையிடுமா? க்ளூ கொடுங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். மோஸ்ட்லி வந்து இப்போ வர சீசனுக்கு, அடுத்து வர சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சீசன் தாண்டி அடுத்த சீசனுக்கு யோசிச்சுட்டே இருங்க. தென்னை மரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, ஓகே. என்னவா இருக்கும்? தென்னை மரம். எப்படி தென்னை மரம்? ஆமாக்கா, கெஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். எப்படி? அதான் எப்படின்னு கேட்குறேன். அதை வச்சு யார் என்ன சொன்னாலும் சொல்லிடுவீங்களா? எப்படின்னு சுய அறிவுலாம் இல்லைக்கா. அவங்களே ஒத்துக்கிட்டதுனால அவங்கள மன்னிச்சிடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். என்னவா இருக்கும்? தென்னை மரம் தான். தென்னை மரம் வந்து கீழே தண்ணி ஊற்றுறோமா, கீழே அது காலில் தண்ணி குடிக்குது, மேலே இளநீ காய்க்குதுல்ல, அதனால் வந்து காலில் தண்ணி குடிப்பான், தலையில் முட்டையிடுவான். இளநீர் வந்து உங்களுக்கு முட்டை. அது விடுக்காதுன்னும் போது அப்படி தான் வரும். அப்படியே அதனால் ரொம்ப நாலேஜாக இருக்கிறதுனால நம்ம இதில் மாற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர், கரெக்டான ஆன்சர். கிளாப் 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 கிளாப். உங்கள் பேர் என்ன? கலைவாணி. கலைவாணி, என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஜென்ரல் செகண்ட் இயர். அப்படியா, செகண்ட் இயரா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? தெரியும். எங்க கேளுங்க. ஓடும் ஓடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை பார்த்தான் பதுங்கி இருப்பான் சங்கிலி, அவன் யார்? யார் அவன்? தண்ணி. சூப்பர் சூப்பர், ஓகே. நான் ஒன்று கேட்குறேன். வளைக்க முடியும் ஆனால் உடைக்க முடியாது, என்னவா இருக்கும்? லப்பர். கிடையாதே. நீங்கள் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நந்தினி. என்ன ஒரு டீசன்சி. ஆன்சர் தெரியாது. நந்தினி. கெஸ் பண்ணுங்க. இப்படி ஆன்சரே தெரியாதுன்னு எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. தெரியலையே, ஏதோ க்ளூ கொடுங்க. தெரியலன்றது தெரியலன்னு தவிர வேறு என்னன்னு சொல்கிறது? அப்படி வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷோப்னா. ஷோப்னா. ஒன்ஸ் மோர் கொஸ்டின். வளைக்க முடியும் ஆனால் உடைக்க முடியாது. உடம்பு. வளைக்க முடியும் ஆனால் உடைக்க முடியாதுல்ல. உடம்புலாம் இல்லைம்மா. சரி, ஏதாவது க்ளூ கொடுங்க நீங்களாச்சு. பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு கொலவெறியாகவே சுற்றிட்டு இருக்கம்மா. சரி, உங்களுக்கு ஏதாவது விடுகிறது தெரியுமா? சரி, ஓகே. நான் கேட்குறேன். பகலில் தூங்குவான், இரவில் முழிப்பான். ஆந்த இல்லை, இப்போ மேக்ஸிமம் மனுஷங்களும் அப்படி தான் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இந்த நிலா, சூரியன், வாட் எவர். சரி, என்னன்னு சொல்லுங்க. பண்ணுங்க நீங்களே. நான் இவ்வளோ கெஸ் பண்ண இவ்வளோ சொன்னேனே. நீங்கள் கேட்குறீங்களா கொஸ்டின்? பகலில் தூங்குவான், இரவில் முழிப்பான். நிலா, வானம் அது சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க.
நட்சத்திரம் யாரோ எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு விழுந்துச்சு காதில். நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்கா அது ஒரு கெஸ்ஸே பண்ண முடியலையே. அது அந்த அக்கா சொன்ன மாதிரி உடம்பு. ஏன் எல்லாம் கொலவெறியோடய சுற்றிட்டீங்க? நீங்கள் எதனா க்ளூ கொடுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். சூர்யா. சூர்யா. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் பிசிஏ. செகண்ட் பிசி. ஓகே, என்னவா இருக்கும் கெஸ்? ரெயின்போ. எங்க வானத்தில் இருக்கிற ரெயின்போவை போயிட்டு நீங்கள் வளைப்பீங்க, அதை உடைக்க ட்ரை பண்ணுவீங்க. சரி, அதை நீங்கள் உடைக்க ட்ரை பண்ணுவீங்க. எப்படி நீங்கள் அதை கையை பிடிப்பீங்களா? ஓ, நீங்கள் தனி பிறவியா? உங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறது தெரியுமா? கிருத்திகா, செகண்ட் பிசிஏபி. பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான். வெரி வெரி டிஃபிகல்ட் இதுதான். யா, திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான். வெரி டிஃபிகல்ட். வேர்க்கடலையாம செம்ம. யாரும் சொல்லுங்க, யாரும் அது நீங்க சொல்ல. அவங்க சொல்லி கொடுக்குறாங்களே, நான் என்ன பண்றது? நான் கேட்கவே இல்லை. நான் சொல்லி கொடுத்து இல்லைம்மா, சான்ஸே இல்லைம்மா. சரி, ஓகே, நான் சொல்றது யாருமே சொல்ல மாட்டீங்களே, என்னவா இருக்கும்? என்ன, எனக்கும் வானவில் தான் தோணுச்சு. பிகாஸ் அது வளைஞ்சு தான் வரும். நீங்க வானவில்ல போயிட்டு டச் பண்ண முடியுமா? அது வளைஞ்சு தான் இருக்கும், பட் சரி, பிரேக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இட் மே பி ஒன் ஆஃப் த ஆன்சர். மோனிகா. மோனிகா, என்ன படிக்கிறீங்க? தேர்ட் பிசிஏ. தேர்ட் பிசிஏ. ஓகே, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்லாம் தெரியாது. நீங்களும் ஒரு மனுஷங்களை தான் வளைக்க முடியும் உடைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பீங்களோ? இல்லை, நான் அதான் சொன்னேன்ல. சரி, ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆழக்குழி தோண்டி அதில் ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. நாக்கா? தென்னை மரம் தானா? ஆழக்குடி தோண்டி. ஓகே, சரி, ஓகே. எங்கள் கிளாஸ் டான் ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் அவங்கள கூப்பிடுறோம். ஒரு பெரிய சிங்கர் இருக்காங்க எங்கள் கிளாஸ்க்கு. சிங்கர். ஓகே, ப்ளீஸ் கம் சிங்கர் வாங்க. பாட்டு பாடுவீங்கன்னு எல்லாருமே ஒரே பரபரப்பாக இருக்குதுங்க. அப்படி என்ன தான் பாடுவீங்கன்னு பார்க்கலாமே. கமான். இல்லை, காமெடி பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐயோ, ஜூமில் வேற காட்டுறாங்க. படவா இல்லைக்கா? ஏய், பயப்பட வேணாண்டி, உன் புருஷன் நான் தாண்டி, பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேண்டி. சாவே வந்தாலும் சாக மாட்டேன்டி, செத்தே போனாலும் விட்டுருங்கடி எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ளக்குள்ள ஒரு ஆம்பளை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பாடுறீங்க. சரி, ஓகே, என்னவா இருக்கும்? நான் கேட்ட விடுகதைக்கு ஆன்சர். ஆன்சர் நல்லா வளைக்க முடியும், ஆனால் உடைக்க முடியாதான். இப்படி வாமா, நீ தான் சொன்னியா? முடின்றீங்க? இல்லை, பின்னாடி உங்கள் முடியை பார்த்தேன், அப்போ தோணுச்சு அதை வளைக்க முடியும், ஆனால் உடைக்க முடியாதுல்ல. என் முடியை வச்சு உடையதான்னு டெஸ்ட் பண்ணி எத்தனை முடியை கீழே உடைச்சு போட்டோமா? அதெல்லாம் எதுவும் பண்ணலக்கா. சரி, ஓகே, கரெக்டான ஆன்சர். வளைக்க முடியும், ஆனால் உடைக்க முடியாது முடி. எப்படியோ நான் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப நேரமாக என் முடியை பார்த்து அதை வளைச்சதோ உடச்சதோ தெரியல. முடின்னு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க மேடம். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், யார் வரீங்க விடுகதைக்கு ஆன்சர் பண்ண? நீங்கள் வாங்க. அடித்தாலும் உதைத்தாலும் விலகாதது, அது என்னவா இருக்கும்? உங்கள் பேர் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். அமிர்தா. அமிர்தா. ஓகே. ஷேடோ. ஷேடோ, நிழல். எப்படி நிழல்? நம்ம போகாது நம்மளை விட்டுட்டு. அப்படிலாம் இல்லை, அது நீங்கள் போய் உட்காந்துட்டு அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன ஒரு மூளை. சரி, ஓகே, வேறு யார் வரீங்க? என் பேர் சந்தியா. சந்தியா, ரொம்ப நல்ல புள்ள தானே கிளாஸில்? ரொம்ப சைலண்ட் கரெக்ட். தெரியுது பார்த்தாலே, நல்ல புள்ள. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்னவா இருக்கும்? உண்மையாக சொன்னால் எங்கள் அம்மா என்னை அடிக்கிறதா தான் இருக்கும். அவங்க அடித்தாலும் உதைச்சாலும் நான் விளக்க மாட்டேன். பட்டு நீங்கள் கேட்குறதுக்கு சொல்ல போனால் தண்ணியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன? வாட்டராக இருக்கலாம். நான் வாட்டர். எப்படி வாட்டர் சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம அதை அடித்தாலும் உதைச்சாலும் அது விலகி போகாது, திரும்ப அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றும். பொசிஷனுக்கு வந்துடும். வாவ், கிளாப் 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 கிளாப். கரெக்ட், சூப்பர் சூப்பர். அலிமா, அலிமா வாங்க. அலிமான்றாங்க எல்லாருமே. உங்கள் பேர் அலிமாவா? என்ன படிக்கிறீங்க? பிசிஏ படிக்கிறேன். பிசிஏ படிக்கிறீங்க. விடுகதெல்லாம் தெரியுமா ஏதாவது உங்களுக்கு? கொஞ்சம். எங்கள் ஒன்று கேளுங்க பார்க்கலாம் நேயர்களுக்காக. கல்லுக்கும் முள்ளுக்கும் பயப்பட மாட்டான், தண்ணீரை கண்டா மட்டும் அஞ்சுவான். டெய்லி யூஸஸ், நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுவீங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான், அது இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம் வெளியே போகும்போது. வெளியே போகும்போதா? ட்ரெஸ்ஸா? அது இல்லாமல் போக மாட்டோமா? தெரியல. செருப்பு. இது ஏதோ எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. உயிர் இல்லாத நீதிபதி
சரியா? ஆனால் நியாயமாக நடந்துப்பார். அவர் யார்? என்னவா இருக்கும்? தராசு. எப்படி தராசு? இவ்வளோ தான் கேட்கணும், இவ தான் சொன்னா எனக்கு. நீ வாமா, இப்படி வாமா. ஏம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். கலைவாணி. கலைவாணி, எப்படி தராசுன்றீங்க? அது வந்து அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் ஒரு பொருளை வந்து அது வச்சா கரெக்டாக அது நியாயமாக சொல்லும், கால்குலேட் பண்ணி சொல்லும். ஆனால் அதுக்கு நீங்கள் அப்படி நியாயமாக என்னைக்காச்சும் நடந்தது உண்டா? தினைக்குமே அப்படி தான் நடந்துக்கிறேன். எனக்குமே நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்களா? அது நீங்கள் சொல்லா தெரியாது, மற்றவங்கள தான் கேட்கணும். அப்படியாம்மா இவங்க நியாயமாக நடந்துக்கிறாங்களா ரொம்ப? என்னம்மா இப்படி கமெண்ட் வருது? சரி, ஓகே. எனிவே, உயிர் இல்லாத நீதிபதி ஆனால் ரொம்ப நியாயமாக நடந்துக்குவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தராசு அப்படின்னு இவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. அடுத்த விடுக்கதை என்னன்றதை பார்க்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமலதா. ஹேமலதா, என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். அப்படியே எப்போவுமே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு வேலை பார்த்துருப்பீங்களா? கம்ப்யூட்டர் பக்கம் போனதே இல்லையே. ஐயோ, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. லேபுக்கு தான் போவோம். சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது விடுக்கதை தெரியுமா? ரொம்ப டீசெண்டாக இந்த புள்ள தெரிலன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, கண்ணில் தென்படுவான் ஆனால் கையில் பிடிபட மாட்டான். அவன் யார்? காத்து. காத்து. காத்து இல்லை. காத்து எப்படிமா உன் கண்ணுக்கு தெரியும்? எங்கே காட்டுங்க, எங்கே இருக்கு காத்து? ஒரு 2-3 பேர் சொன்னதுக்கப்புறம் நான் க்ளூ கொடுக்குறேன். நீ உங்கள் பேர் சொல்லுங்கள். அபிராமி. அபிராமி, நீங்கள் என்ன, நீங்களும் செக்ரட்டரியா? தண்ணி. தண்ணி அது இல்லை, தண்ணி இல்லை. அது கையில் பிடிபடும். நம்ம இப்படி எடுக்கலாம் கையில், ஆனால் அது கையில் பிடிபடாது. ஈன்னு இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். காயத்ரி. காயத்ரி, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நெருப்பு. சன்லைட். சன்லைட்டா? எதனால சன்லைட்? பார்க்க முடியும், பட் கையில் பிடிக்க முடியாதுல்ல. அது வெளிச்சம்ன்றது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது, சரியா? ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு விஷயமா? உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? ஸ்டார்ட். தெரியும், சொல்லுங்கள். ராமனும் லக்ஷ்மணனும் உபயோகப்படுத்தாத வில் எந்த வில்? வானவில். உங்கள் பேர் என்ன? சுமையா தஸ்னீம். சுமையா தஸ்னீம். சுமையா தஸ்லீம். ஓகே, என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ். சரி, ஓகே. நீங்கள் என்ன அந்த இந்த படத்தில் வர அமலாவா இப்படி இப்படி எட்டி எட்டி பார்க்குறீங்க? நிழல். நிழல் இல்லை. கண்ணில் தெரியும், பட் கையில் எடுக்க முடியாது. அது ஒரு தனிப்பட்ட விஷயம், நம்ம நல்லாவே பார்க்க முடியும் அந்த விஷயத்த. ஆனால் அது நம்மளால் பிடிக்க மட்டும்தான் முடியாது. நெருப்புலாம் யாரும் ட்ரை பண்ண மாட்டோம் அது பிடிக்கணும்னு. இதெல்லாம் யாருக்கும் ஆன்சர் தெரியலையா? சவுண்ட்ஸ் வேணும். பாடா, ரொம்ப நேரமாக நானும் இவங்ககிட்ட நிறைய கேட்குறேன். எல்லாருமே பட்டு பட்டுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் தெரியாததுனால நானே சொல்கிறேன். புகை. ஸோ இதுதான் எங்களுக்கு வேணும், ஓகேவா? அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்படி வாங்க, வராதவங்களாம் வாங்க. கமான், நீங்கள் மட்டும் மாட்டக்கூடாதா? உங்கள் பேர் சொல்லுங்கள். அபிஷா. அபிஷா. அபிஷா, ஓகே. என்ன படிக்கிறீங்க? பிகாம். பிகாம். உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? தெரியும். தெரியாது, ரொம்ப சேஃபாக இருக்கு அந்த புள்ள. ஓகே, என்ன விடுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு குத்துப்பட்டவன் அங்கே வாயை திறப்பான். அவன் யார்? நீங்களே சொல்லிடுங்க. சொல்றதுக்காகவா இவ்வளோ கேட்குறேன்? குத்துப்பட்டவன் வாயை திறப்பான். இங்கே குத்துப்பட்டவன் அங்கே வாயை திறப்பான், அல்ல அங்கே குத்துப்பட்டவன் இங்கே வாயை திறப்பான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டெலிஃபோன். டெலிஃபோன் எதனால? இல்லை, இங்கே ரிங் பண்ணால் அங்கே எடுப்பாங்கல்ல. நோ, இது வந்து குத்து போட்டால் வாயை திறப்பான். குத்துறது. குத்துறதுன்னா தெரியுமா? இப்படி வாங்க, கெஸ் பண்ணுறவங்க வாங்க. இப்படி கெஸ்ஸா? போஸ்ட் பாக்ஸ். நோ. அனுப்புவாங்கல்ல. போஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் எப்படி குத்துறீங்க? போஸ்ட் பாக்ஸ் என்னைக்காச்சும் லெட்டர் அனுப்புவாங்க. அது சரி, அது ஓப்பனில் தானே இருக்கும் வாய். அப்படி இல்லை, குத்துப்பட்டவன் தான் வாயை திறப்பான். தெரியல. டிவி ரிமோட்டான்னு கேட்டேன். இவங்க வீட்டில் டிவி ரிமோட்டை இவங்க அப்படியே குத்தி குத்தி விளையாடுவாங்க போல. வாங்க, பின்னாடி இருக்கிறவங்க வாங்க. ஏன் நீங்களாம் வரலாமே, வாங்க. லெட்டர். ஸ்டாம்ப் படிக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ரிசீவருக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ குத்துப்பட்டவன் அங்கே போய் தான் வாயை திறப்பான். கரெக்டாக இருக்குமா? கிளாப். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஒரு விடுகதை கேட்குறேன், ஓகேவா? எப்படி வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவசங்கரி. சிவசங்கரி, என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்.
பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ரொம்ப ஆர்வமாக பேசுகிறீங்க. ஓகே, என்ன விடுகதைன்னு பார்த்தீங்கன்னா, அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான், அவன் யார்? நான் தாக்கா. எவ்வளோ அடித்தாலும் தாங்கிடுவீங்களா? திணற எவ்வளோ அடி வாங்கினாலும் அழ மட்டும் மாட்டேன்டான்ற மாதிரி இருக்கு. தெரியலக்கா. நீங்கள் இல்லையே ஆன்சரு. யார் கெஸ் பண்ணுறீங்க? கதவு. நான் கூட ஏதோ கண்டுபிடிச்சிச்சோம் இந்த புள்ளன்னு பயந்துட்டேன். நம்ம எவ்வளோ போட்டு சாத்தினாலும் என்ன பண்ணாலும் அது அழாதுல்ல. ஆன்சர் அது இல்லையே. இல்லையா? பந்து. எப்படி பந்து? அடிக்கிறோம் உதைக்கிறோம், ஆனால் அமைதியாக நம்ம பண்ணுறப்ப தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட். கிளாப். ஓகே, இன்னைக்கு ஓவராலாக கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விகளுக்கு பட்டு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அவங்கெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் நிரூபிக்கிறாங்களாமா. என்கிட்ட கேட்டாங்க, என்னால் சொல்ல முடியல. அதனால் நான் வந்து இப்போ படிக்கல இல்லை, அதனால் கொஞ்சம் வந்து மங்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லும். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் ஷபானா. இந்த நிகழ்ச்சி பேசுங்க ரசிக்கலாம். நான் ஒரு விடுகதை கேட்குறேன். அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டான், அவன் யார்? ஸ்பீக்கரா? அவனுக்கு எதுக்கு நாக்கு இருக்கு?